अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल करीम व अला आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத்। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் கடந்த சில பதிவுகளில் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய 5 விஷயங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அதிலே இன்றைய தினம் 5வது விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த சமுதாயத்தில் ஆபாசம் பெருகிவிடுகின்றதோ அந்த சமுதாயத்தில் காலரா போன்ற நோய்களும் முன்னோர்கள் கேள்விப்பட்டிருக்காத நோய்கள் எல்லாம் பரவும். இரண்டாவதாக, எவர்கள் அளவு நிறுவையிலே மோசடி செய்கின்றார்களோ அவர்களை இறைவன் அல்லாஹ் பஞ்சத்தை கொண்டும் கடுமையான பேரழிவுகளை கொண்டும் ஆட்சியாளர்களின் அடக்குமுறையை கொண்டும் பிடிப்பான். மூன்றாவதாக, எவர்கள் தங்களுடைய செல்வத்தின் ஜக்காத்தை கொடுக்க மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து மழை பொழிவதை நிறுத்திவிடுவான். கால்நடைகள் இல்லை என்றால் சுத்தமாக மழையே பொழியாது. நான்காவதாக, நேற்றைய தினம் பார்த்தோம், எவர்கள் அல்லாஹுடனும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் செய்த ஒப்பந்தத்தை மீறுகின்றார்களோ அவர்களின் மீது அல்லாஹ் எதிரிகளை சாட்டி விடுவான். அவர்களிடமிருந்து சிலவற்றை பிடுங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னதை நேற்றைய தினத்திலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக இறுதி விஷயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வமா லம் தஹ்கும் அஇம்மத்துஹும் பிகிதாபில்லாஹ் வயத்தஹிது மிம்மா அன்ஸலல்லாஹ். எந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள், இமாம்கள், மார்க்க அறிஞர்கள், அந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய வேதத்தை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ, அல்லாஹ் எதை இறக்கி இருக்கின்றானோ அதனை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளவில்லையோ, அதனை அவர்கள் தீர்ப்பு வழங்குவதற்காக எடுத்துக்கொள்ளவில்லையோ, இல்லா ஜஅலல்லாஹு பஅஸஹும் பைனஹும், அல்லாஹ் அவர்களையே அவர்களுக்கு மத்தியில் சண்டையிடக்கூடியவர்களாக ஆக்கி விடுவான். இங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர்கள், அந்த சமுதாயத்தினுடைய மார்க்க அறிஞர்கள், குறிப்பாக நம்முடைய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம், இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களும் மார்க்க அறிஞர்களும் ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதற்கு அல்லாஹ்வினுடைய வேதத்தை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லை. அல்லாஹ் எதை இறக்கி வைத்திருக்கின்றானோ அதனை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய நிலை என்ன? அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலேயே அவர்களை சண்டையிடக்கூடியவர்களாக ஆக்கி விடுவான் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய சமுதாயத்தில் எந்த அளவிற்கு பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன, எந்த அளவிற்கு நாம் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்திருக்கின்றோம். பிரிந்திருப்பது மட்டுமல்ல, நமக்கு மத்தியில் நாம் எந்த அளவிற்கு சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன் சென்ற சமுதாயத்திலும் நமக்கு இதற்கான உதாரணத்தை வைத்திருக்கின்றான். குர்ஆனிலே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அவர்கள் அல்லாஹ் எதனை அவர்களுக்கு இறக்கினானோ, வேதமாக கொடுத்தானோ அதன்படி அவர்கள் தீர்ப்பு வழங்கவே இல்லை. மாறாக தங்களுடைய மனோ இச்சையை அவர்கள் பின்பற்றினார்கள். அதற்காக அவர்கள் தங்களுடைய மத குருமார்களை
பின்பற்ற ஆரம்பித்தார்கள். மத குருமார்கள் என்ன சொல்லுகின்றார்களோ, அல்லாஹ் தௌராத்திலும் இஞ்சியிலும் எதனை இறக்கி இருக்கின்றானோ அதனை கூட அவர்கள் பின்பற்றாமல் மத குருமார்கள் சொல்வதை அப்படியே கேட்டார்கள் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். அவர்கள் அல்லாஹ்வை அன்றி அவர்களுடைய மத குருமார்களையும் பாதிரிமார்களையும் சன்னியாசிகளையும் தங்களுடைய கடவுளர்களாக ஆக்கி கொண்டார்கள். வல் மஸீஹ் இப்னு மரியம், இன்னும் மரியமுடைய மகன் மஸீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் தங்களுடைய தெய்வமாக கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ இலாஹன் வாஹிதா. அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் அவர்கள் வணங்கக்கூடாது என்றுதான் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது. லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானஹு அம்மா யுஷ்ரிகூன், இவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் அவன் மிகவும் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 9வது அத்தியாயம் 31வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். இந்த இடத்தில் அவர்கள் தங்களுடைய மத குருமார்களையும் பாதிரிகளையும் தங்களுடைய தெய்வமாக ஆக்கி கொண்டார்கள், கடவுளர்களாக ஆக்கி கொண்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த நேரத்தில் யூதர்களிலிருந்து அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர் ஒருவர், அவர் யூத மதத்தினுடைய பாதிரியாக மத குருவாக இருந்தார். அவர் கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எங்களுடைய பாதிரிமார்களையோ மத குருமார்களையோ கடவுள்கள் என்று சொல்லுவதில்லையே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் வேதத்திலே உங்களுக்கு ஒன்றை ஆகுமாக்கி ஹலாலாக ஆக்கி இருப்பான். அதனை உங்களுடைய மத குருமார்கள் ஹராம் என்று சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா இல்லையா? ஆம், ஒப்புக்கொள்வோம். அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றை ஆகுமாக ஆக்கி இருப்பான். அதனை உங்களுடைய மத குருமார்கள் ஹராம் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் அதை விட்டு விலகுவீர்களா இல்லையா? ஆம், விலகி விடுவோம். ஆக ஹலால் ஹராமை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கின்றது? ஒரு பொருளை இது ஆகுமானது, இது விலக்கப்பட்டது என்று சொல்வதற்கான உரிமை யாருக்கு இருக்கின்றது? அது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்கின்றது. அல்லது அல்லாஹ் தூதருக்கு அந்த உரிமையை வழங்கி இருக்கின்றான் என்று சொன்னால் அவர்களுக்கு தான் இருக்கின்றது. இதை தவிர வேறு யாருக்கும் இல்லை. ஆக அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தில் எது இருக்கின்றதோ அதனை உங்களுடைய மத குருமார்கள் பாதிரிமார்கள் தங்களுடைய கரங்களிலே எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய உரிமையை தங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டதன் காரணமாக நீங்கள் அவர்களை கடவுளாக ஆக்கி கொண்டீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இன்னொரு சில விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வினுடைய வேதத்தை கொண்டு எப்படி அவர்கள் தீர்ப்பு வழங்க வேண்டுமோ அப்படி வழங்க மாட்டார்கள். விபச்சாரம் செய்தால் கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவருடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் செல்வந்தர்கள் விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு கசையடி கொடுப்பார்கள். ஏழைகள் விபச்சாரம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களை கல்லால் அடித்துக் கொல்லுவார்கள் என்று இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய செயலை பற்றி சொல்லுகின்றார்கள். அதனை அந்த நேரத்திலே வாழ்ந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்களும் உறுதிப்படுத்தினார்கள். ஆம், இப்படித்தான் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். ஆக அல்லாஹ் வழங்கிய வேதத்தை கொண்டு, அல்லாஹ் நமக்கு இப்பொழுது குர்ஆனை வழங்கி இருக்கின்றான் என்று சொன்னால் குர்ஆனை கொண்டு நாம் தீர்ப்பு வழங்கவில்லை. ஒரு பிரச்சனைக்கு குர்ஆனை கொண்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை கொண்டும் நாம் தீர்வை தேடவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு மத்தியிலே நம்மை சண்டையிடக்கூடியவர்களாக ஆக்கி விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகின்றான். வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா, 2வது அத்தியாயம் 120வது வசனத்திலே கூறுகின்றான், வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும். நபியே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நீங்கள் அவர்களுடைய வழியை பின்பற்றாத வரை அவர்கள் உங்களை பொருந்திக் கொள்ளவே மாட்டார்கள். உங்களை கொண்டு அவர்கள் திருப்திப்படவே மாட்டார்கள். நபியர் கூறுவீராக, நிச்சயமாக நேர்வழி என்று சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய நேர்வழிதான். நபியே, உமக்கு அல்லாஹ்வின் புறமிருந்து கல்வியும் ஞானமும் வந்த பிறகு நீங்கள் அவர்களுடைய மனோ இச்சையை பின்பற்றுவீர்களானால்
நீங்கள் அவர்களுடைய மனோ இச்சையை பின்பற்றினால் மாலக மினல்லாஹி மின் வலியும் வலா நஸீர், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு, அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு உதவி செய்பவரோ அல்லது உற்ற தோழனோ யாரும் இருக்க மாட்டார்கள். உங்களை காப்பாற்றக்கூடியவரோ உதவி செய்பவரோ அல்லாஹ்விடமிருந்து உங்களை யாரும் காப்பாற்றவும் முடியாது, உதவியும் செய்ய முடியாது. அல்லாஹ்வினுடைய வேதனைக்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே அல்லாஹ் எதனை இறக்கி இருக்கின்றானோ வேதத்தில் அதை விட்டு மனோ இச்சையை பின்பற்றினால் அல்லது பிற சமுதாய மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கு முரணாக, அல்லாஹ்வினுடைய வேதத்திற்கு முரணாக செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவர் யாருமே இல்லை என்பதை தூதருக்கே அல்லாஹ் எடுத்து கூறுகின்றான் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக எந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மார்க்க அறிஞர்கள் அல்லாஹ்வினுடைய வேதம் குர்ஆனை கொண்டு தீர்ப்பு வழங்காமல் மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்களோ, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு எதனை மார்க்கமாகவும் ஷரியத்தாகவும் எடுத்து சொல்லி இருக்கின்றார்களோ அதனை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்தி விடுவான், பிளவுகளை ஏற்படுத்தி விடுவான், நமக்கு மத்தியிலேயே நம்மை சண்டையிடக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மற்றொரு இடத்திலே 4வது அத்தியாயம் 65வது வசனத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றான், ஃபலா வரப்பிக லா யுமினூன், நபியே உம்முடைய இறைவனின் மீது சத்தியமாக அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். எதுவரை? ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், இவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை எழுந்து விட்டால் அந்த பிரச்சனையிலே உங்களை நடுவராக தீர்ப்பளிக்க கூடியவராக ஆக்காத வரை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரச்சனையிலே தீர்ப்பளிக்கின்றார்கள் என்று சொன்னால் சுயமாக சொல்லுவார்களா? வலா யன்திகு அனில் ஹவா லா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக எதையுமே பேசுவதில்லை, அவர்கள் சொல்வதெல்லாம் அல்லாஹ்வின் புறமிருந்து வரக்கூடிய வஹீதான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறமிருந்து வரக்கூடியதை தான் சொல்லுவார்கள். ஆகவே ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் தீர்ப்பளிக்க கூடியவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக குர்ஆனும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்முடிகளான ஹதீஸுகளும் தான் இன்று நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க கூடியது என்பதை நாம் நம்ப வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே இவர்கள் ஈமான் கொள்ளவே முடியாது. எதுவரை? ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், இவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களை நடுவராக தீர்ப்பளிக்க கூடியவராக இவர்கள் ஆக்காத வரை. சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத, அதற்கு பிறகு நீங்கள் எதை தீர்ப்பளித்தீர்களோ அதனை முழு மனதோடு இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் இவருடைய உள்ளங்களில் எந்த விதமான நெருடலும் இருக்கக்கூடாது. நீங்கள் தீர்ப்பளித்து விட்டால் இவர்களுடைய மனோ இச்சைக்கு, இவர்களுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக இருந்தாலும் அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வயுசல்லிமு தஸ்லீமா, இன்னும் அவர்கள் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், முழுமையாக அதற்கு கட்டுப்பட வேண்டும். அதுவரைக்கும் இவர்கள் ஈமான் கொள்ளவே முடியாது என்று, நம்பிக்கையாளர்களாக ஆகவே முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது கூறுகின்றான், சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்திலே வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால், ஒரு விஷயத்திலே தீர்ப்பளித்து விட்டால், முஃமினான ஆணாக இருந்தால், நம்பிக்கை கொண்ட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதனை மாற்றுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. وما كان لمؤمن ولا مؤمنة أن يكون لهم الخيرة من أمرهم شيئا. அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்திலே தீர்ப்பளித்து விட்ட பிறகு அவர்கள் தங்கள் புறம் இருந்து அதிலே தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான எந்த விதமான உரிமையும் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆகவே நமக்கு ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அல்லது ஒரு விஷயத்திலே நமக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மார்க்க அறிஞர்கள், சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் எதை கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும்?
குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் தான் தீர்ப்பளிக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக மனோ இச்சையை பின்பற்றினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மத்தியிலே நம்மை சண்டையிடக்கூடியவர்களாக ஆக்கி விடுவான். இல்லா ஜஅலல்லாஹு பஅஸஹும் பைனஹும், அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே அவர்களை சண்டையிடக்கூடியவனாக ஆக்கி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இன்று நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிளவுகளுக்கெல்லாம் முக்கியமான காரணங்களில் ஒரு காரணம் என்ன? நாம் அல்லாஹ் எதை இறக்கி இருக்கின்றானோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியை காட்டி இருக்கின்றார்களோ அதை கொண்டு நாம் தீர்ப்பளிக்கவில்லை, அதனை முழுமனதோடு நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஆகவே நாம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், நம்முடைய மார்க்க அறிஞர்கள் குர்ஆனை கொண்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை கொண்டும் தீர்ப்பு வழங்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிளவுகளை நீக்குவான். அல்லாஹ் நமக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவான். நம்மை இந்த உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய மக்களாக ஆக்குவான். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நமக்கு மத்தியிலே பிளவுபட்டு சண்டையிடுவதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்.